பேராசிரியர் டாக்டர் என் நாகநாதன் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் கழக முன்னோடிகளுக்கும் பால்மாமாவின் அன்பு சொந்தங்களுக்கும் அவரோட குடும்பத்திற்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். பால்மாமா வந்து எனக்கு அப்பா மாதிரி. சிறு குழந்தையிலிருந்தே அப்பாவோட நெருங்கி நடத்தினார். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு நினைவு தெரிந்தது நான் பால்மாமான்னு சொல்லும் போது எங்கள் அம்மாவோட அண்ணனாக தான் பார்ப்போம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரோட இன்பத் துன்பங்களையும் பால்மாமா எல்லாமே நிகழ்வுள்ள வந்திருக்காங்க. அவர் எங்களோட வெல்விஷர். நாங்களோட வளர்ச்சி வந்து சிறு வயதிலேயே எங்களை வந்து பார்த்துருப்பாரு. முருகன் அண்ணனோட மல்லுவோட அதுக்கு மேலே முத்தழகன் எழுதன் ஜெகன் தான் அவருக்கு உயிர். ஸோ இப்பொழுதும் அவர் வந்து அப்பாவோட பிஹெச்டி ஆய்வு போது ரிசர்ச் பண்ணும்போது மாலை நேரத்தில் வந்து எங்களை வந்து ஏதாவது உணவு விடுதிக்கு கூட்டு போயிடுவார். எனக்கு நினைவுக்கு வந்து முதல் உணவு விடுதி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதே பால்மாமா தான். ஏன்னா அவர் உணவு மேலே அவ்வளோ பற்று இருக்கும். எல்லா வகையும் உணவு பற்று இருக்கும். எந்தெந்த சென்னையில் எந்தெந்த உணவு விடுதியில் எந்தெந்த உணவு ரொம்ப ருசியாக இருக்கும் அவருக்கு கூட தான் தெரியும். அவர் கூப்பிட்டு போய் பேசிட்டு சில விஷயங்கள் அப்பா கிட்ட கூட பேச முடியாது. ஆனால் பால்மாமா கிட்ட எளிதாக பேசுறது. நான் அவர் வந்து வயது வித்தியாசமே தெரியாது. அவர் எப்படிதான் வந்து பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நிகராக பேசுவார். சிறு குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நிகராக பேசுவார். ஏன்னா ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். எங்களுக்கெல்லாம் விடுதி நாட்கள் பள்ளிக்கூடம் வரும்போது எல்லாரும் நாங்கள் பாலமாமா வீட்டுக்கு பீட்டர் ஸ்டோர் தான் இருக்கோம். அங்கேயும் 1.5 மாசம் தங்குவோம். ஆண்டி தான் எங்களை வந்து எப்படி அவங்க வீட்டில் உத்தார்வு எப்படி இருக்காங்களோ அது மாதிரி எங்களை வந்து வளர்த்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரும் போது ஏதோ அவங்க வீட்டு குழந்தைகள் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா முத்தழகன் நான் வந்து மருத்துவக் கல்லூரி சேரும் போது தான். அப்புறம் நான் முதல் எங்களோட தேனாம்பேட்டை பகுதியில் வந்து கிளினிக் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களோட பேஷண்ட் நம்ம பசங்க தான் இருக்காங்களே பரவாயில்ல கட்டுக்குத்தி தான் அப்படின்னா கூட பிரச்சனை. நான் என் உடம்ப ஒப்படைக்கிறேன்னு சொல்லி முழுமையா அவர் உடம்ப வந்து ஒப்படைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளாக இருந்தாலும் மருத்துவ பரிசோதனையாக இருக்கட்டும் சும்மா கிளினிக் வந்து எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு போவார். அங்கிள் வேன் அங்கிள் சொன்னாங்க இல்லை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து 1000 தொகுதியில் நிற்க வாய்ப்பளிக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பால்மாமா. நம் குழந்தைகள் நம் வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகி அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து நிகழ்ந்து போனார். தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தோட தனி சிறப்பு நான் எதிர்பார்ப்பேன்னா அன்னைக்கு கூட தந்தை பேராசிரியரோட பேசிட்டு போது வேறு எங்கள் அண்ணா முத்தமிழர் கலைஞர் வந்து பல்வேறு பட்டதாரிகள் விவசாய குடும்பத்திலிருந்து கீழிலிருந்து மேலும் இந்த விவசாய குடும்பத்தில் சேர்ந்தவங்க வந்து பட்டதாரிகளாக்கி முனைவர்களாக்கி இந்த சமூகத்துக்கு நல்ல மனிதர்களை உருவாக்கியது பொறுப்பு திராவிட இயக்கத்துக்கு இருக்கு. நான் பாலமாமா வந்து இந்த திராவிட இயக்கத்துக்காக உருவான ஒரு உணவை பார்க்கிறேன். ஏன்னா அவர் செயல்பட்ட கல்லூரி பேராசிரியராக செயல்பட்ட விதம் உலகமெங்கும் அவருக்கு மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களோட ஒரு ஆசிரியர் பெற்றோர் ஒரு மாதிரி இருக்கும். மாணவர்கள்லாம் ஒரு நட்பு ரீதியாகவே பழகுவாங்க. பால்மாக்கு வீட்டில் ஏதாவது இஷ்யூனா எல்லா மாணவர்களும் வந்துடுவாங்க. பிறகு அவர் தேர்வாணையத்தில் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பராக இருக்கும்போது திறம்பட செயல்பட்டார். சமூக நீதி சார்ந்த ஏதாவது விஷயங்கள் கோளாறு ஏற்படலா அவர் 2 பேரும் உடனே சொல்வார். முன்னே பேராசிரியர் சொல்வார், இல்லை துறைமுகன் மாமா போய் பார்ப்பார். உடனுக்குடன் வந்து பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. சமூக சார்ந்த சிந்தனை எப்பொழுதும் அவங்களுக்கு நீரோட்டம் தான் இருக்கும். அதே வரப்பில்தான் முருகாண்ட பல்லு எல்லாமே சேர்த்து வளர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை வந்து இந்த சமூகம் தமிழ் சமூகம் இழந்தது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய நிகழ்வு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளங்கோவன் அவர்களை நினைவுரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற மாண்பு
மாண்புமிகு அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் முருகன் அவர்களே, அவருடைய நூல்களை வெளியிட்ட பேராசிரியர் நாகநாதன் அவர்களே, என் அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் முகமது சகி அவர்களே, முனைவர் எழிலன் அவர்களே, அருமை நண்பர் பிஆர்எஸ் சம்பத் அவர்களே, ஐயா நல்லி குப்புசாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களே, ஐயா டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குடும்பத்தாரே, அவர்களுடைய நண்பர்களே, வணக்கம். கல்வி நிலையங்களில் தமிழ், கல்வி நிலையங்களில் கல்வி என்பதை தாண்டி கல்வி நிலையங்களிலும் திராவிடம் என்கிற அந்த சமத்துவ சமுதாய சிந்தனைகளை விதைத்தவர்களில் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக முக்கியமானவர். வெறும் பொருளாதாரத்தையும் தாண்டி தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது, அது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக அவர் விளங்கினார். இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற நூலை கூட நான் பார்த்தேன். சோசியோ எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா அண்ட் டாக்டர் கலைஞர் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் கடமை என்பது அந்த குடிமக்களுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதுதான். அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த நூலை எழுதியிருக்கிறாரா அல்லது தலைவர் கலைஞர் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக பொருளாதாரத்துக்கு எத்தகைய பாதுகாப்பை வழங்கினார்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறாரா என்று தெரியாது. இதுதான் ஜனநாயகத்தில் ஒரு அரசின் கடமையாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி தனிநபர் விருப்ப வெறுப்புகளிலே தலையிடுவது என்பது அரசாங்கத்தின் பணி அல்ல. அதை உணர்த்துவதற்காகவே இந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரை போன்ற ஆசிரியர்கள் கிடைப்பது அரிது. அவர் வெறும் ஆசிரியராக மட்டுமில்லாமல் ஒரு நல்ல நண்பராகவும் ஒரு நல்ல சகோதரராகவும் அவரோடு பழகிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொருடமும் அப்படி பழகியவர். நிறைய அறிவுரைகள் சொல்வார். அவரிடமிருந்து கல்வியை தாண்டி, கல்லூரி கல்வியை தாண்டி, அதாவது இந்த சிலபஸை தாண்டி தனிப்பட்ட முறையிலே கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருந்தன. அத்தகைய மாபெரும் மனிதர் என்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய பணிகள் தொடர்கிறது என்பதை காட்டும் வகையிலே அவருடைய நூல்களும் எழுத்துக்களும் வெளிவந்து கொண்டிருக்கும். அவரை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி போற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் நினைவேந்தல் உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே அவர் கடையினுடைய வாடிக்கையாளர் முறையில் தெரியும். மற்றபடி அதிகமாக நான் இங்கே மேடைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சுட்டேன். சிவா கூப்பிட்டு பார்த்து உட்காந்து சொன்னார். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் என்ன பேசுறது, அதாவது நான் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறேன். மற்றவங்க எல்லாரோடையும் பழகிருக்கேன் மேடைகளோட. அப்புறம் அதனால தான் ஒன்றுத்து கவனிச்சுட்டு இருந்தேன். பல குணங்களை அவங்க சொன்னாங்க. அதாவது பேர்பட்ட ஒரு மாபெரும் மனிதரோடு நம்ம பழகாமல் போயிட்டோம்னு சொல்லிட்டு நினச்சி நான் வருத்தப்படுறேன். இன்றைக்கி அந்த படத்தல் விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் குடும்பத்தாரனுக்கு அந்த நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் ஒரு மனிதரை எழுந்துட்டோன்றதுக்கும் வீடு செய்ய முடியாதது. அது வேறு வழி இல்லை. மனதை தேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறேன். எனக்கே அவ்வளோவா பழகாத எனக்கு மனசங்கடப்படுறதுனா இவங்க மேலே இருக்கிற மற்ற குடும்பத்தார் எவ்வளோ மனசு பாதிச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து விடுதலை கிடைக்கணும், அதாவது வெளிவரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவருடைய படத்தினை திறந்து வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர், எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எல்லாமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்வலர் துரைமுருகன்
அவர்களே, பேராசிரியர் பாலசுப்ரமணியனுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய நெறிகாட்டியாகவும் இருந்த பேராசிரியர் நாகநாதன் அவர்களே, கழகத்தினுடைய வெளியீட்டு செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் TKS இளங்கோவன் அவர்களே, சட்டக்கதிர் இதழினுடைய ஆசிரியர் சட்டக்கதிர் சம்பத் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முகமது சகி அவர்களே, பெரியவர் நல்லி குப்புசாமி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சில நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று விரும்புகிறோம், ஆனால் தவிர்க்க முடியவில்லை. பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். பிறந்த எல்லோரும் மறைவது என்பது இயற்கைதான். ஆனாலும் சிலருடைய மறைவு என்பது அவர்களுடைய குடும்பத்தை கடந்து ஒரு சமுதாயத்தை, ஒரு பிரிவினரை, பல பேரை பாதிக்கிறது என்கிற போது அது எல்லோராலும் புரிவதில்லை. வடதரப்பு நிகழ்ச்சி என்பதோ நினைவேந்தல் என்பதோ ஒருவரை பற்றிய நினைவுகளை கூட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை நடத்திட முடியும். சம்பிரதாயமான சடங்குகளை கடந்து இந்த படத்தரப்பு நிகழ்ச்சி என்பதை எல்லாவற்றிலும் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த இந்த திராவிட பேரியக்கம் கொண்டு வந்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கு தம்பி மருத்துவர் எழிலன் உட்பட எல்லோரும் அவரை பற்றிய நினைவுகளை இந்த இடத்திலே எடுத்து வைத்தார். தத்தார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் தான். ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது அவர் மறைந்ததற்கு பின்னால் அவரை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி தான் எடை போட முடியும் என்ற வள்ளுவருடைய வாக்கு அவரை பொறுத்தவரை நடைமுறையிலே நம்மாலே உணர முடிகிறது. அவர் மறைந்த நாளன்று முழு நேரமும் நான் அங்கே இருக்கிற கடமையை எனக்கு நான் ஏற்படுத்திக் கொண்டேன். அவருடைய உடல் காடு சென்று சேர்கிற வரை உடன் சென்றவர்களில் நானும் ஒருவன். அவரோடு இங்கே பழகியவர்கள் நிறைய சொன்னார். நான் அன்றைக்கு தெரிந்து கொண்டது, தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க பொறுப்பிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள், கற்றவர்கள் சந்திக்க முடியாத பல பேரை அன்றைக்கு ஒரே இடத்தில் சந்திக்க முடியும். அவர்கள் யார் யார் என்று பார்த்தால், ஒன்று அவரோடு பழகியவர்கள், அல்லது அவரோடு படித்தவர்கள், அல்லது அவரிடம் பயின்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அன்றைக்கு குழுமி இருந்த போது கற்றவர்கள் கூடுகின்ற ஒரு இடமாக அது நிறைந்திருந்தது. ஏராளமான நினைவலைகள். பேராசிரியர் நாகநாதன் நிறைய சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவரை பற்றி சொன்ன போது, இவ்வளவு பின்னணி உள்ள ஒருவர் எவ்வளவு அடக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இளங்கோவன் சொன்னதை போல, கற்கச் சென்ற இடத்திலே கல்வியோடு பட்டத்தோடு திரும்பி வராமல் இந்த சமுதாயத்திற்கு தேவையான உணர்வுகளை பதித்து விட்டு வருகின்ற கடமையினை நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் செய்தார். அப்படி இருந்த தலைமுறை 60களிலே படித்த தலைமுறை. அதில் இன்றைக்கு மிச்சம் இருக்கின்ற அந்த உணர்வுகளின் தொகுப்பாக விளங்குகின்ற, பலருக்கு உணர்வாக இருக்கின்றவர் எங்களுடைய ஆளுநர் துரைமுருகன் அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கு எல்லோரும் பேசுகிற போது அவரால் தான் நிறைய சொல்ல முடியும். அண்ணன் முரசொலி மாறவில்லை, அண்ணன் முரசொலி செல்வம் வரவில்லை. ஆனால் அவரை ஒத்தவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே நிறைய பேசுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு உதாரணம் எளிமை என்பதனுடைய அடையாளம். அதற்கு உதாரணம் தம்பி பாலமுருகன் அவர்கள், தம்பி அருண் அவர்கள். அடுத்து எளிமையும் நேர்மையுமாக ஒரு அதிகாரியாக இருக்கின்ற காமினி. ஆக இது எது தெரிகிறது என்றால், எப்படி அந்த குடும்பத்தை அவர் முறையாக கொண்டு வந்திருக்கிறார் என்பது. அதற்கு மிக முக்கியம் அவருக்கு எல்லாமாக விளங்கிய அவருடைய துணைவியார் அம்மையார் லட்சுமி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கலைஞர் கைதானந்து அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு அவரை அழைத்து வந்த போது, எல்லோரும் பக்கத்திலே செல்ல அஞ்சிய நேரத்தில், ஒதுங்கிய நேரத்தில், ஓடிய நேரத்தில் முழுமையாக இருந்து பராமரித்த குடும்பம் பேராசிரியர் பாலசுப்ரமணியத்துடைய குடும்பம் என்கிற போது கழகம் மிகப்பெரிய கடமையோடு இருக்குது. நல்ல குடும்பம்,
ஒரு நிறைய அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நூலினுடைய பெயர் சோசியோ எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா கலை. சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து வைத்து ஒன்றாக அதற்காக பாடுபடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய கர்த்தா அடித்தளம் அண்ணாவும் கலைஞரும் என்பதை அழகாக இந்த நூலிலே வெளியிட்டிருப்பார் என்று கருதுகிறோம். நிறைய படிக்க வேண்டும் என்று நான் விளங்குவோம் பேசுகிறேன். ஆக நான் தொடக்கத்தில் சொன்னதை போல இது வேதனை தரக்கூடிய ஒரு நாள் தான். பிரிந்து போன ஒருவருடைய நினைவுகளை நாம் இந்த இடத்தில் எடுத்துக் கொள்கிறோம் தான். ஆனால் பிரிவு என்பதை கடந்து இவ்வளவு புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்ற மனநிறைவு அந்த குடும்பத்தாருக்கு. இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற பெருமை என்றென்றைக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து நிற்கும். சேர்த்து வைத்த சொத்து சுகம் அல்ல, கட்டி வைத்த வீடுகள் அல்ல, அங்கும் இங்கும் வாங்கி வைத்திருக்கின்ற நிறைத்து வைத்திருக்கின்ற பல வகையான அடையாளங்கள் அல்ல. ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை தான் குடும்பத்திற்கு பெருமை என்கிற போது அதை பேராசிரியர் பாலசுப்ரமணியம் நிறையவே அந்த குடும்பத்திற்கு தந்திருக்கின்றார். என்னிடம் மிகவும் அன்பு காட்டியவர். இந்த குடும்பமே என்னிடம் அன்பு காட்டக்கூடிய குடும்பம். என்னை காணுகிற போதெல்லாம் இயக்கத்தை பற்றி பேசுவதோடு என் குடும்பத்தை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறவர். அவர் இல்லை என்கிற வேதனை ஒரு புறம், இதே பக்கம் இப்படி வாழ்ந்திருக்கிறாரே என்ற பெருமிதம் இன்னொரு பக்கம். நாம் அனைவரும் அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்வதன் மூலம் அவருக்கு உண்மையான அஞ்சலியாக அது அமையும் என்று கூறி அமைகின்றேன். வணக்கம்.